வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்குங்க. வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமுக்கு தமிழ்நாட்டிலேயே பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் கூட இந்த அளவுக்கு உங்களுக்கு பெஸ்டான ஸ்டடி பிளான் கொடுக்க மாட்டாங்க. நம்ம தான் ஃபர்ஸ்ட் டைமா இப்படி ஒரு ஸ்டடி பிளானை கொடுத்துருக்கோம். அதுவும் இந்த மெத்தடை நான் ஃபாலோ பண்ணி தான் ஒரே வருஷத்துல 5 எக்ஸாம் கிளியர் பண்ணேன். அந்த மெத்தடை தான் அப்படியே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கேன். எப்படி சார் ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க. இது பாருங்களேன், ஸ்டடி பிளான் எப்படி வகுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டால், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4க்கு வந்து பார்த்தீங்கன்னா பொது தமிழில் ஒரு 40 கேள்விகள் வர மாதிரி, சரிங்களா? ஒரு 21 தலைப்பை ரெடி பண்ணியிருக்கோம். இந்த 21 தலைப்புக்கு ஆல்ரெடி நம்ம வந்து இந்த நோட்ஸ் கொடுத்துருந்தோம். 400 பக்கம் இருக்கும், சரிங்களா? 400 பக்கம்னு நீங்கள் பயப்படவே வேணாம். ஃபர்ஸ்ட் இன்டெக்ஸ் இருக்கா, அது பாருங்க. ஜஸ்ட்டு இந்த ஒரு மெட்டீரியல், சரிங்களா? இந்த மெட்டீரியல் படிச்சுட்டா ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வந்துடும். அதே மாதிரி இது பாருங்களேன், இப்போ இந்த ஒரு மெட்டீரியல் படிக்கிறீங்களா, ஒரு கொஸ்டின். இந்த ஒரு மெட்டீரியல் படிக்கிறீங்களா, ஒரு கொஸ்டின். இந்த ஒரு மெட்டீரியல் படிக்கிறீங்களா, 2 கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி செலக்டிவாக ஒரு மெட்டீரியல் கையெழுத்து படிக்கிறீங்க, இதில் 2 கொஸ்டின் வரும். அதே மாதிரி தான் இதில் ஒரு மெட்டீரியல் எடுத்து படிக்கிறீங்க, இவ்வளோதான். இது பாருங்க, இதை எடுத்து படிக்கிறீங்க, ஒரு கொஸ்டின் வரும். ஸோ அதுவும் நான் எந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக கடந்த 10 வருஷம் குரூப் 4 மொத்தம் 8 எக்ஸாம் நடந்திருக்கு. சிலபஸ் மாற்றத்துக்கு அப்புறம் ஒரு 7 எக்ஸாம் நடந்திருக்கு. 15 எக்ஸாமில் இந்த பர்டிகுலர் தலைப்பில் எத்தனை கேள்விகள் கேட்குறாங்க? அப்போது இது ரெகுலராக ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா அப்போ கண்டிப்பாக இதில் வரும். அப்போ இந்த கேள்விகள்லாம் எப்படி கேட்டிருக்காங்க அதை நான் லிஸ்டே பண்ணி கொடுத்துட்டேன், சரிங்களா? ஸோ எப்படி கொஸ்டின் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டினை முதல்ல நீங்கள் படிச்சிடணும். கொஸ்டினை படித்து முடிச்சதுக்கு அப்புறம் இதற்கு ஷார்ட் நோட்ஸ், புது புக்கு, பழைய புக்கு, அவுட் சோர்ஸு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு ஷார்ட் நோட்ஸாக கொடுத்தாச்சு. அப்போ பாருங்கள், மோஸ்ட்லி கொஸ்டினையும் இங்கே ஒர்க் அவுட் பண்ணிடுறீங்க. ப்ளஸ் புது புக்கு, பழைய புக்கு, சிலதில் அவுட் சோர்ஸ், சிலதில் புக்கே போதுன்னா அதை விட்டுருப்பேன், சரிங்களா? எல்லாமே கம்ப்ளீட்டாக இருக்கும். அதே மாதிரி தான் ஒவ்வொரு தலைப்பாக ரெடி பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 499 ரூபாய்க்கு கொடுத்துருந்தோம். இதை ஃப்ரீ கிளாஸாகவும் எடுத்துகிட்டு இருக்கோம். ப்ளஸ் உங்களுக்கு மெட்டீரியல் வீட்டுக்கே வந்துடணும்னா ஒரு 400 பக்கங்க, சரிங்களா? 400 பக்கத்துக்கு ஒரு பக்கத்துக்கு 1 ரூபாய்னா 400 ரூபாய் ஆகிடும். இது கவர் போட்டு உங்கள் வீட்டுக்கு அனுப்பணும். கொரியர் சார்ஜ் 1 கேஜிக்கு வந்து 80 ரூபா கேட்குறாங்க. கிட்டத்தட்ட இது 90, அதாவது ஒரு கேஜிக்கு 100 கிராம் கம்மியாக இருக்குது, சரிங்களா? அப்போ இதுவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 + 10 100 ரூபாய் ஆயிடுது. சாரி, 90 ரூபாய் ஆயிடுது. அப்போ 499 ரூபா 9 ரூபா தான். அதை இதை எடுத்து போய் கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? உங்களுக்காக அட்ரஸ்லாம் எழுதுறாங்க பார்த்தீங்களா? அட்மினுக்கு கொடுத்துரும், இவ்வளோதான். ஸோ இது லாபம்லாம் கிடையாது. உங்களுக்கு கிளாஸ் கவனிக்க முடியாது, டெஸ்ட் எழுத முடியாதுன்றவங்களுக்கு வீட்டுக்கு அனுப்பிச்சிடும், சரிங்களா? சரி, ஓகே. நான் இது எப்படி பே பண்ணுன்றத வீடியோ எண்டில் சொல்கிறேன். இப்போ நம்ம பிளானை முதல் ஓவர் வியூ சொல்கிறேன். இதை பாருங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ பொது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டே கொடுத்துட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்பீரியன்ஸான ஸ்டாஃப் தான் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த பாருங்க, இது ஷெடியூல் கொடுத்துருந்தேன். என்னைக்கு ஆரம்பிச்சோன்னா 1/7/2026 அன்னைக்கு ஆரம்பித்தோம். எது இந்த ப்ளூ பிரிண்ட் 21 தலைப்பு, சரிங்களா? டெய்லி உங்களுக்கு கிளாஸ் இருக்கும். என்னைக்கு முடியுது அப்படின்னு கேட்டால் 11/8/2026 ஃபுல் டெஸ்ட்டோட முடிஞ்சிடுது. இது இந்த 40 கொஸ்டினுக்கு மட்டும் டெய்லியும் 1 hour தான், பெருசெல்லாம் கிடையாது. சில வீடியோ 30 நிமிஷம் இருக்கும், சில வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா 1 hour போகும், சரிங்களா? ஜஸ்ட் அந்த 1 hour கிளாஸ் நீங்கள் கவனிச்சிட்டா போதும். இந்த தலைப்பில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இணை எழுத்து, சுட்டு எழுத்து, வினா எழுத்தா, புது புக்கு, பழைய புக்கு, அவுட் சோர்ஸு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், வேற என்ன இருக்கணும்? வேற எதுவுமே இல்லை, இவ்வளோதான், சரிங்களா? இருக்கிறது ஃபுல்லாக பீராஞ்சி கொடுத்தாச்சு. அதுவும் நம்ம மெத்தேடு வந்து நான் இப்படி தான் படிப்பேன்பா. ஸோ ஒரு பாருங்க, எனக்கு வளவலன்னு ஒரு 1000 பக்கம் புக்கு வச்சிங்கன்னா படிக்கிறதுக்கு செட் ஆகாது. ஒரு மெட்டீரியல் எடுக்கிறேன்னா இவ்வளோதான். எத்தனை பக்கம் இருக்குது இது பாருங்க. கடைசி பக்கம் பார்த்தா ஒரு 16 பக்கம். 16 பக்கம் படித்தா ஒரு கொஸ்டின், அவ்வளோதான். தூக்கி போட்டு போய் நேர்ந்துருவேன். நமக்கு ஈஸியாக இருக்கும், சரிங்களா? இந்த மாதிரி தான் நம்ம இதை ரெடி பண்ணியிருக்கோம், ஓகேவா? ஸோ இது முடிஞ்சிடுது. என்னைக்கு முடியுது? 11/8/2026 அன்னைக்கு முடியுதா? ஸோ இந்த ஸ்டெடி இப்போ அடுத்ததா யாருமே இங்கே பாருங்க, இது மாதிரி யாருமே பிளான் கொடுக்க மாட்டாங்க. நான் என்ன பண்ணியிருக்கேன், டாப் 18 தலைப்புகள், சரிங்களா? 18 தலைப்புகள் ஜென்ரல் ஸ்டடீஸில். ஸோ இந்த ஜென்ரல் ஸ்டடீஸில் நீங்கள் 18 தலைப்பை படிச்சிட்டிங்கன்னா மினிமம் இதில் வந்து பார்த்தா மினிமம் 25ல் இருந்து 30 கேள்வி வரைக்கும் கேட்பாங்க. ஸோ அதுக்கு எவிடன்ஸை இங்கே பாருங்கள். 2013 குரூப் 4ல் இருந்து 2025 குரூப் 4 வரைக்கும் கேட்கப்பட்ட கேள்விகளை தான் நம்ம அனலைஸ் பண்ணி டேபிளாகவே கொடுத்துருக்கோம். இது என்னென்னா இப்போ 5ஆண்டு திட்டம்,
அதுக்கப்புறம் குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், அப்புறம் 10th சோசியல் சயின்ஸில் இந்திய அரசியலமைப்பு யூனிட்டு, விருதுகள் கரண்ட் அஃபேரில், அப்புறம் வந்து 11th புக்கில் இந்திய பொருளாதாரம் விடுதலைக்கு முன்னரும் பின்னரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா அடிப்படை உரிமை, அடிப்படை கடமை, அரசு நெறிமுறைக்கு உட்படு. இதை மட்டும் இந்த தலைப்பு மட்டும் செலக்ட் பண்ணி படிச்சாங்க பாருங்க. 2013 மட்டும் தான் கேட்கல, மீதி எல்லா எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் குழுக்கள், ஆணையங்கள், வரிகள், அப்புறம் இந்திய மக்கள் தொகை, போக்குவரத்து, தகவல் தொடர்பு மற்றும் வணிகம், இது வந்து 10th சோசியல் சயின்ஸில் இருக்கிற யூனிட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தினங்கள், கரண்ட் அஃபேர் மற்றும் ஜிஎஸ், சயின்ஸில் மனித நோய்கள், சட்டத்திருத்தம், சரத்துகள், விதிகள், பாருங்க எல்லாம் பாருங்களேன் A to Z. இங்க பாருங்க, சிந்துவெளி நாகரிகம், குப்தர்கள், இது ஒரு பேரு, முகலாயர்கள், மராத்திகள், இது ஒரு பேரு. ஸோ சிந்துவெளிலேருந்து ஒரு கேள்வி கேட்கலாம், இல்லை குப்தர்லேருந்து ஒரு கேள்வி கேட்பாங்க பாருங்க, அப்படியே கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இப்படி நம்மளோட ஜென்ரல் ஸ்டடீஸில் சயின்ஸில் இருந்து சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, அதுக்கப்புறம் வந்து ஜியாகிரஃபி, அது இந்திய அரசியலமைப்பு, ஐஎன்சி, கரண்ட் அஃபேர் எல்லாமே கலந்து ஒரு பர்ஃபெக்டாக ஒரு 18 தலைப்பு நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம். இந்த 18 தலைப்பில் மினிமம் 25லேருந்து 30 கேள்வி, 25 வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இப்போ 25 கேள்வி. அப்போ இந்த தமிழை நம்ம முடிச்சிட்டோம்னே அடுத்த ஷெடியூலில் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் வந்துடும். இதில் 25 கேள்வி. இப்போ இது கூடவே நாங்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். தமிழில் ஒரு 30 கேள்வி போட்டுருவோம். புரியலையா? அதை பாருங்க, நாங்கள் குழப்பிக்காதீங்க. ஃபர்ஸ்ட்டு பொது தமிழில் வந்து பார்த்தீங்கன்னா 21 தலைப்பு 40 கேள்வி வரும்னு சொன்னா சரி, இது அப்படியே ஒதுக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் ஸ்டடீஸில் வந்து 18 தலைப்பு படித்தா 25 கேள்வி வரும்னு சொல்கிறேன்னா இது அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ ஆல்ரெடி 40, இது ஒரு 25. இப்போ இது கூடவே அடுத்த ப்ளூ பிரிண்ட்ல தமிழில் 40 தானே கொடுத்துருந்தோம், இன்னும் ஒரு 30 கேள்வியே சேர்த்துருவோம். அப்போ 70 கேள்வி ஆயிடுமா தமிழ? இது ஒரு 25 கேள்வி. அடுத்த செட்டில் தமிழில் ஒரு 30 கேள்வி போடுவோம். புரியுதுங்களா? மூணாவது ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 25 கேள்வியை போடுவோம். அப்போ பாருங்க, இதே மாதிரி அப்படியே நம்ம படிக்கிறதுக்கு நீங்கள் படித்து முடிக்கும் போது அடுத்தடுத்த நோட்ஸ் வந்துடும். கிட்டத்தட்ட 150 கேள்விகள், 200க்கு 150 கேள்விகள் நம்மளை தாண்டி போவாது, மினிமம் கேரண்டி. அந்த மாதிரி தான் ஸ்டடி பிளான் போட்டு உங்களுக்கு கொடுத்துருக்கோம். புரியுதுங்களா? இப்போ நம்ம மற்ற இன்ஸ்டியூட்டில் இல்லை பெரிய பெரிய இன்ஸ்டியூட்லாம் சேர்ந்தீங்கன்னா புக்கு கொடுத்துருவாங்க. இருக்கிற புக்கு எல்லாத்தையும் ஸ்கூல் புக்கில் இருந்து அவுட் சோர்ஸில் இருந்து அப்படியே ஒரு என்ன சொல்கிறது, இன்ஜினியரிங் புக்கு மாதிரி அடுக்கடுக்காக இருக்கும். நம்ம உயரத்துக்கு கூட புக் கொடுத்துருவாங்க. நான் கொடுக்க மாட்டேனே சொல்ல, ஓகேவா? அது ஃபுல்லாகவே படித்து முடிக்கணும்னா நான் எந்த ஜென்மத்தில் முடிக்கிறது? நமக்கு தான் அம்மாண்டு வராது. ஸோ எளிமையாக செலக்ட் பண்ணி கொடுக்க மாட்டாங்க. சேஃப் எல்லாத்தையும் படிச்சுங்க, இதை படித்தா குரூப் 1 வரும், குரூப் 2 வரும், குரூப் 4 வரும், அது வரும், இது வரும், எல்லாத்துக்கும் வருங்க. RRBயிலிருந்து நீங்கள் ஐஏஎஸ் கலெக்டர் ஆகிறது வரைக்கும் இதில் தான் வரும் அப்படின்வாங்க. நமக்கு தேவை குரூப் 4. அதுக்கு என்ன படிக்கணும்? அதை மட்டும் கொடுத்தா போதும். கிளியரா? அதை தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அதுவும் டெய்லி 1 hour பிளான் தான் நான் போட்டு கொடுத்துருக்கேன். சரிங்களா? 1 hour படிக்கிறீங்க, 1 hour படித்தாவே போதும், இதை முடிச்சிடலாம். அதுக்காக இதே நமக்கு நான் சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஒதுக்குங்க போதும். மற்றதெல்லாம் நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்களோ, இல்லை நீங்கள் என்ன பிளான் போட்டிருக்கீங்களோ, இல்லை நீங்கள் என்ன புக் வச்சுருக்கீங்களோ அதை படிச்சுங்க. ஏன்னா நான் புக்கில் இருக்கிறது தானே கொடுத்துருக்கேன், நான் ஒன்றும் தனியாக கொடுத்துடல. புக்கில் எதெல்லாம் இம்பார்ட்டனோ அதை மட்டும் பிரித்து கொடுக்குறேன். இதை ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் படிச்சிருங்க. படித்து முடிச்சுட்டு நீங்கள் மற்ற எதோனாலும் படிச்சுங்க. நம்பிக்கை இல்லைன்னா அதை நான் கேட்கவே இல்லையே. ஆனால் நான் கொடுக்குற இந்த மெட்டீரியல் ப்ரூஃப் காட்ட ரெடியாக இருக்கு. சரிங்களா? புரியுதுங்களா? சரி, இப்போ நம்ம கையில் வந்து பார்த்தீங்கன்னா அது பாருங்க 400 பக்கம் இருக்குங்க. பாருங்க, பொய்யெல்லாம் கிடையாது, இல்லை என்ன பொய் எவ்வளோ இருக்குது பாருங்க. ஸோ 400 பக்கத்துக்கு நோட்ஸ் ரெடி பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட்டு செட்டு இதை நிறைய பேர் வாங்கியாச்சு. இன்னும் வாங்காதவங்களுக்கு ஜஸ்ட்டு 499 ரூபா தான் கொரியர் சார்ஜோட. ஓகேவா? அது எப்படி சார் பே பண்ணணும் சொல்கிறேன், கவனிச்சிங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் டீட்டெயிலும் தெளிவாக சொல்லியிருப்பேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா யூபிஐ நம்பர் 2 கொடுத்துருக்கேன். சரிங்களா? ஸோ இதை அப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு யூபிஐ நம்பர் டைப் பண்ணிக்கோங்க. இல்லை எனக்கு யூபிஐ வேண்டாம்னா கியூஆர் கோடு தரேன். ஸோ கியூஆர் கோடு இப்படியே வீடியோ பாஸ் பண்ணிட்டு 2 கியூஆர் கோடு இருக்குது, 2த்துல எது வேணாலும் நீங்கள் ஸ்கேன் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு ஜிபே நம்பர் தான் வேணும் அப்படின்னா என்னுடைய நம்பர் இதை பாருங்க, இது கூட பண்ணலாம். இதில் கொடுத்து பாருங்க 744-844-8356 744-844-8356. இதில் இது ஃபோன்பே தான், நீங்கள் பே பண்ணலாம். அப்படி இல்லை எனக்கு என்னுடைய நம்பர் உங்களுக்கு தெரியல, இது நான் வேணா கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். 9442430457 9442430457 ஜிபே நம்பர்.
இதில் எதில் ஒன்றாலும் நீங்கள் 499 ரூபா பே பண்ணுறங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட்டு ப்ளஸ் உங்களுக்கு வந்து கொரியரில் வேணுமா தபாலில் வேணுமா, அப்புறம் உங்கள் பேர், உங்கள் அப்பா பேர் இல்லை உங்கள் ஹஸ்பண்ட் பேர், டோர் நம்பர், தெரு பேர், ஊர் பேர், என்ன வட்டம், என்ன மாவட்டம், முக்கியமாக பின்கோடு, நெக்ஸ்ட்டு உங்கள் ஃபோன் நம்பர். நாங்கள் ஃபோன் பண்ண மாட்டோம். இங்கே ஃபோன் நம்பர் எதுக்கு கொடுக்கணும்னா, உங்கள் வீட்டுக்கு கொரியர் பாயோ இல்லை போஸ்ட்மேனோ வந்து எப்பா நீங்கள் இருக்கீங்களா, எடுத்து வந்து கொரியர் கொடுக்கட்டுமா இல்லை போஸ்ட் கொடுக்கட்டுமான்னு கேட்பாங்க. அப்போ யாராவது ஒருத்தர் எடுத்து வாங்கோ வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். அது யார் நம்பர்னா இருக்கட்டும், அந்த நம்பரை கொடுங்க. இவங்க நம்பர் கொடுத்துட்டு நான் பிஸியாக இருக்கிறேன் எடுக்கலைன்னா ரிட்டன் எனக்கு தான் வரும், மறுபடியும் நீங்கள் தான் கொரியர் சார்ஜ் கட்டணும். ஏன்னா வீட்டுக்கு வந்துட்டு மறுபடியும் நான் எங்கேருந்து கொடுக்குறது, புரியுதுங்களா? அதனால இது நான் எந்த நம்பர்னா வீட்டில் யூஸ் பண்ணுங்க. நீங்கள் என்ன அட்ரஸ் கொடுக்குறீங்களோ அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணால் எடுத்து அட்டன் பண்ணுற மாதிரி நம்பர் கொடுத்துங்க. வேற ஒன்றும் கிடையாது, நாங்கள் பண்ண மாட்டோம். அது முக்கியமாக சொல்லிடுறேன், மின்னல கணித்துலேருந்து உங்களுக்கு காலே பண்ண மாட்டோம், பயப்படாதீங்க. அது அதாவது போஸ்ட்மேனோ அல்லது கொரியர் பாயோ தான், சரிங்களா? இதெல்லாம் டைப் பண்ணிட்டு இப்போ நான் சொன்ன பாருங்க 7448448356 7448448356 இந்த நம்பருக்கு நீங்க என்ன பண்ணுங்க, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஸோ பேமெண்ட் பண்ண ஸ்கிரீன்ஷாட் அட்ரஸ் தெளிவாக புரிஞ்சுச்சா? பண்ணிட்டீங்கன்னா 1 வீக்ல உங்களுக்கு வந்துடும். 1 வீக் டைம் கொடுங்க, சரிங்களா? குறைந்தபட்சம் மினிமம் 7 நாள் ஆகும், சரிங்களா? ஏன்னா இது வந்து நீங்க பேமெண்ட் கட்டினதுக்கு அப்புறம் தாங்க பிரிண்ட் போடுவோம். இப்போ ஒரே நாளில் 10 பேர் போறாங்கன்னு வச்சுங்களேன், நீங்களே யோசித்து பாருங்க. ஒரு நபருக்கு 400 பக்கம் போடணுங்க. அப்போ நீங்கள் இன்னைக்கு பேமெண்ட் பண்ணுறீங்க, என்னால் உங்களுக்கு பிரிண்ட் போட முடியல, நாளைக்கு தான் போகிறேன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு அனுப்புனா உடனே இன்னைக்கு அமிச்சா மறுநாளே வந்துடுமா? புரியுதுங்களா? ஸோ அதனால தான் மினிமம் 7 நாள் டைம் கொடுங்க. மேக்ஸிமம் 10 நாளுக்குள்ளே வந்துடுது. நிறைய பேருக்கு 10 நாள் 15 நாள் வீட்டுக்கு வந்துடுது, சரிங்களா? ஆனால் மினிமம் இப்போ ஏன்னா எல்லாருக்கும் அமிச்சாச்சு. இன்னைக்கு இப்போ இதுக்கப்புறம் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு உடனே அனுப்பிச்சிடுவோம், ஓகேங்களா? ஸோ இப்போ நீங்கள் இதை வாங்கிட்டீங்களா? இது நம்ம என்ன பண்ணுறோம், கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கோம். நம்ம எல்டி மேடம் கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க, கவனிச்சுக்கு வாருங்க. இதை நீங்கள் முடிக்கிறதுக்குள்ளே நான் ஜெண்டர் ஸ்டடீஸுக்கு முடிச்சிடுவேன். ஜெண்டர் ஸ்டடீஸ் முடிச்சோம்னே கிளாஸ் எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். உங்களுக்கு நோட்ஸ் வேணுமா இதேமாதிரி நான் பிரிண்ட் போட்டு கொடுத்துறேன். இல்லை எனக்கு ஃப்ரீ கிளாஸே கவனிச்சிங்கன்னா ஓகே, பிரச்சனை இல்லை, ஃப்ரீ கிளாஸே கவனிச்சிங்க. கிளாஸ் ஃப்ரீ தான், ஆன்லைன் டெஸ்ட் ஃப்ரீ தான். என்னால் வந்து கிளாஸையோ ஆன்லைன் டெஸ்ட்டையோ அட்டென்ட் பண்ண முடியாது, நோட்ஸாக கையில் இருந்தால் தான் படிக்க முடியும்னா இந்த நோட்ஸ் வாங்கிக்கிங்க, அவ்வளோதான். சரியா? புரிஞ்சிடுச்சா? நான் முழுக்க பேமெண்ட் பண்ணாதான் எல்லாம் அப்படிலாம் கிடையாது. கிளாஸும் ஆன்லைன் டெஸ்ட்டும் 100% ஃப்ரீ தான். நம்ம இது வரைக்குமே கல்வியை ஃப்ரீயாக தான் செய்கிறோம். ஆனால் யோசித்து பாருங்களேன், இவ்வளோ பேஜ் நான் ஃப்ரீயாக எங்கேருந்துக்காக கொடுக்குறது, 400 பக்கம். ஸோ அதுக்காக தான் கேட்குறேன், புரிஞ்சிருச்சுங்களா? ஸோ இப்போ ஜெண்டர் ஸ்டடீஸ் அடுத்து ரெடி பண்ணுறேன். இது ரெடி பண்ணும் போதே தமிழ் 30 கொஸ்டின் ரெடி பண்ணுறேன். பர்ஃபெக்டாக நான் சொல்கிற ஆர்டர்லேயே வாங்க. மினிமம் 200 கேள்விக்கு 150 வாங்குறீங்க மினிமம். நான் மேக்ஸிமம் இது முதல் முடிச்சுட்டு போகிறோம். அதுக்கப்புறம் எப்படி நம்ம 170 நோக்கி போகலாம், 180 நோக்கி போகலான்றதை டிஸ்கஷன் பண்ணிக்கலாம். முதல் நம்ம சேஃப் ஜோன் வந்து 150 கொஸ்டின்ஸ், ஓகேங்களா? அதை நோக்கி போவோம். ஓகே, கூடவே வாங்க, அரசு வேலையோட போங்க. ஏதாவது டவுட்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லை நான் உங்களுக்கு 2 நம்பர் கொடுத்தல, இதோ இருக்கு பாருங்க, இதுதான் 9442430457 இந்த நம்பர்லேயும் கேளுங்க. அப்படி இல்லைன்னா வந்து 744 ஒரு நம்பர் கொடுத்து மாதிரி இருங்க, 7448448356 இந்த நம்பர்லையும் கேட்கலாம். யுவர் விஷ், ஓகேங்களா? டவுட் என்ன இருந்தால் இல்லை பேமெண்ட் பண்ணுறது டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க, நாங்கள் கண்டிப்பாக ரீப்ளை பண்ணுவோம், சரிங்களா? பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.